அந்த காரை நிறுத்திட்டான் டபக்குன்னு. ரெக்கார்டிங்கில் இருக்கு. ரோட் ரேஞ்ச் சம்பவங்கள் இவனுங்களால நேரம் அந்த சைக்கிள் அந்த சின்ன பசங்க கீழே விழுந்துருப்பாங்க. ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது, டேங்கர் லாரி. இது இப்போ தான் ரீசெண்டாக விழுந்துருக்கு போல. சொல்லியே நின்று கிடக்குது. என்ன ரேட்டு? 7 லட்ச ரூபாயா? அமௌண்ட்டு நெட் அமௌண்ட்டா? என்ன வச்சுக்கோ. 7 லட்சம். ஹெல்மெட்டில் கேமரா எல்லாமே. ஃபோன் வந்து அதில் தெரியுமா? இது கேமரா எதுக்கு அது? போகிறோம் ஆப்போசிட்டில் ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு எவிடன்ஸு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுல வச்சுக்கலாம். யூடியூப் முன்னாடி இருப்பார் APK-motovlogs. வரோம் கரண்ட் பில்லு கட்டுறேன்ல. என்ன கேள்விடா கேட்குறீங்க? சரிம்மா வரேன். விட்டா 2 கை விட்டுட்டு ஓட்டணும், இல்லை ஓட்டக்கூடாது, அப்படி தானே? சரி மை வரேங்க மை. பாய். சரி ஓகே. சரிங்கம்மா. போகலாமா? அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. நம்ம சொந்த வீட்டில் கூட ஒரு நாள் கூட ஸ்டே பண்ண முடியல, அந்த லெவலுக்கு இருக்கும் ட்ராவலரோட பொழப்பு. அவ்வளோதான், அப்படியே கிளம்பிட்டு இருக்கணும். ஸோ வத்தல் மலை சன்ரைஸு வேறு லெவலில் இருந்தது. காலையில் எதுவுமே வீடியோவே எடுக்கல கைஸ். ஸோ இந்த வீடியோ நான் போடுவேனான்னு கூட தெரில. இது வந்து எப்படி ரிட்டர்ன் விலாகில் லாஸ்ட் எபிசோடு. நேற்றே வந்து சீரீஸ் முடிஞ்சுது. தென் பரவாயில்ல, கடைசி வரி ஓட்டுவோம். வீட்டுக்கு போகிறதையும் லைட்டாக காட்டுவோம். இன்னும் அரை மணி நேரம் தான் கைஸ் மெமரி கார்டில் வந்து இது ரெக்கார்ட் பண்ண முடியும்னு காட்டுது. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டோரேஜ் டிவைஸும் ஃபுல்லு. இதுக்கப்புறமேல எல்லாத்தையும் டெலீட் பண்ணாமல் ரெக்கார்டு ஏற்றுறதுக்கு. பைபாஸ் போய் டச் ஆகிட்டு அங்கேருந்து தொப்பூர், அதுக்கப்புறமேலு மேட்டூர் போய் போகிறோமான்றது தெரில, ரூட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அருண் ப்ரோ வேறு லெவல் ஹாப்பி. ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி கிடச்சதுக்கு வேறு லெவலில் சந்தோஷமாக இருக்கும். எனிவே கைஸ், இந்த மாதிரி ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ட்ரிப்புகள் வந்து நாங்கள் 2 பேரும் கொலாப் பண்ணி போடணுன்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு ஆசை. நேற்றெல்லாம் நிறையா பேசியிருக்கோம், அடுத்தடுத்து என்னென்ன ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு. தென் வந்து அருண் ப்ரோ வீடும் எங்கள் வீடும் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அருண் ப்ரோ எப்போ போர் அடித்தாலும் சரி, எதுனா உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸ்டுடியோ ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிஸ்டமு பிசி செட்டப்பு அதெல்லாம் இன்னும் எது கன்வெர்ட் பண்ணல. அது எல்லாமே ஈரோட்டில் இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து இங்கே எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா எங்களுக்கு எடிட்டிங்க்குனே வந்து தனி ரூம் இருக்குது கைஸ். அந்தளவுக்கு வந்து எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அருண் ப்ரோ இங்கே வந்துட்டாருன்னா அவருக்கு ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து நான் அப்புறமேல் சொல்கிறேன். வந்து அப்படியே நாங்கள் ஹைவேஸ் போய்ட்டு உங்களுக்கு வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். கலெக்டர் ஆஃபீஸ் கட் ஆகியாச்சு. நீ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜு. அம்மாடி, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒட்டப்பட்டி வழியாக நம்ம கட் ஆகி மேலே பைபாஸ் ஏறிக்கலாம் கைஸ். அப்படி போய் அதியமான் கோட்டை போய் நல்லம்பள்ளி போய் ஏறுறதுக்கு நமக்கு இதில் ஏறிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த காரை நிறுத்திட்டான் டபக்குன்னு. ரெக்கார்டிங்கில் இருக்கு, நான் இந்த ரெக்கார்டில் இருக்கு. ஆடு டக்குன்னு இழுத்துட்டு. ஸோ இதான் ரயில்வே கிராசிங். அம்மாடி. ஓகே, அவ்வளோதாங்க, ஸ்கோர்ட் வந்தாச்சு. இதுதான் பைபாஸ், பாலக்கோடு போகிற பைபாஸ் இந்த சைடு. ஓகே, ஏறலாம் பைபாஸ்.
இங்கேருந்து நான் ஸ்டாப் தாங்க ஸ்ட்ரெயிட்டாக. நாங்கள் வந்து தொப்பூர் போயிட்டு தொப்பூர்லேருந்து மேச்சேரி மேட்டூர் அப்படி போகலான்ட்டு ஒரு ஐடியா. அப்படி ரோடு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ப்ரோ சொன்னார். இல்லை ரோடு ஒழுங்காக சரியில்லைன்னா ஓமலூர் போயிட்டு அவர் தாரமங்கலம் அப்படி போயிடுவார். ஸோ பார்க்கலாங்க எப்படி போகிறதுன்றது தெரியல. எனிவே வந்து இந்த ரைடு இதோட எண்டாக போகிறது. நினச்சா லைட்டாக வருத்தமாக இருக்குது. பட்டு போயிட்டு இன்னும் வீடியோஸ்லாம் நிறைய எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, ஷெட்யூல் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இன்னும் போய் பார்க்கணும் அந்த வேலைகள்லாம் முடிக்கணும். ஸோ தருமபுரியில் இந்த பிரிட்ஜு வந்து நிறைய பேர் ஈவினிங் டைமில் வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும். ஹைவேஸை டாப்பில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் இங்கெல்லாம். சூப்பர் பைக்லாம் சண்டேலாம் வரும், அப்படியே ஸ்வைன்னு போவோம். மேலேருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, சேலம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் தான். அப்படியே ஜட்டு மாதிரி போயிடுவோம். க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100. லாரிக்காரை எடுத்துகிட்டு அந்த பக்கம் ஓவர்டேக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாங்க. நீங்கள் மழை வருமானது தெரியல, பட் மழை வந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக சேஃப்டியாக தான் இருக்கோம். ஸோ ஓகே, நாங்கள் அப்படியே சேலம் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ரோட் ரேஞ்ச் சம்பவங்கள் இவனுங்களால இந்நேரம் அந்த சைக்கிள் அந்த சின்ன பசங்க கீழே வந்துருப்பாங்க. தப்பு வந்து அவங்க ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஒரு R15 வந்தது, அவன் மேலே தான் தப்பு. அவன் இந்த ரூட்டில் வரவே கூடாது, அதில் வர வேண்டிய இதில் வந்திருக்கான். அதனால் இந்த பைக்கார் வந்து அப்படி மேலே ஏறுறாரு. லாரிக்கார் ஆல்ரெடி ஓவர்டேக் எடுத்துட்டாரு. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ நாம் தான் பார்த்து வரணும். அவர் வந்துட்டு நீ எதுக்கிட்ட ஆர்ன் அடிக்கிறேன்னா தான் முன்னாடி போகிறேன்னு தெரியுதுல்ல, நின்று வர மாட்டியா அப்படின்ட்டு லாரிக்காரை திட்டுறாரு. லாரிக்கார் என்னையா பண்ணுவார், அவர் அவ்வளோ பெரிய வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்டு வரணும்ல. அதுதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், அப்புறம் கைகலப்பு எல்லாமே நடந்து போயிடுது. ஸோ நம்ம ட்ரிப்பு எண்டாக போகிறது. எண்டாக போகும்போது டோல்கேட்டில் கிராஸ் ஆகி போகிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 2 டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். இது தருமபுரி டோல்கேட்டு, அதுக்கப்புறம் சேலம் ஒன்று, பவானியில் ஒன்று வரும். இன்னொரு 3 டோல்கேட் இருக்குது கேஸ். பார்ப்போம் நம்ம இப்படி போகிறோமா இல்லை அப்படி போகிறோமான்ட்டு. இனி அடுத்தது வந்து நம்ம தொப்பூர் வரும். இந்த அடுத்தது தொப்பூர் ஹில்ஸ் கொண்டிருக்கிறோம். இன்னும் சேலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் கேஸ். அருப்ரோ ஷாக் ஆகிட்டார். இதெல்லாம் லாரிக்கார சல்லுன்னு எப்படி திருப்புறானே அப்படின்ட்டு. எவ்வா ஸோ எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க பாருங்கள். நடுவில் அந்த இதெல்லாம் போட்டு இப்படி தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. பைக்ஸ் எப்போவுமே இந்த சைடு தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் இதெல்லாம் அடித்து போட்டிருக்கானுங்க. ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல. எப்போயுமே மேலே இங்கே ஒரு க்ரெயின் எல்லாமே நிற்கும். எல்லாமே பாருங்கள், எல்லா சைடில் ஃபுல்லாக ரிஃப்ளெக்டர் விட்டுருக்காங்க. இதெல்லாம் கிரிப்பர்ஸ் உங்களுக்கு. அப்புறம் ரோடு அங்கங்கே இந்த கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளவும் நமக்கு வந்து சேஃப்டி பண்ணியும் அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு சம்திங் இருக்குது கைஸ் இந்த தொப்பூர் ஹில்ஸில். அதை எப்படி சயின்டிஃபிக்காக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இல்லை எதுனா அந்த அமானுஷ்யங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்களான்றது தெரியல. பட் சம்திங். நான்லாம் த்ராட்டிலே கொடுக்கல, வண்டி அப்படியே 60ல் போயிட்டுருக்கு. த்ராட்டில் 0 இங்கே பாருங்கள். ஆனால் வண்டி 60ல் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வண்டியோட வெயிட்டு ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறமேலு ஸ்லோ பண்ணுறதுனால நல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக போகும் வண்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த சைடு எக்ஸீடு 30 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு வந்து ஃபைனு எவ்வளோ 2000 ரூபா. பாரபட்சம் பார்க்காம 2000 ரூபா ஃபைனு. இதெல்லாம் பாருங்கள் எத்தனை தடவை பண்ணியும் எல்லாம் திருப்பி எல்லாம் அடித்து பெரட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சைடு ஒரு பெரிய தூண் மாதிரி நட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய லாரி இதுக்குள்ளே பறந்து அப்படியே உள்ளே போயிருங்க, அதனால் அப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை போர்டு, எத்தனை இது ஆக்சிடென்ட் ஜோன். ஸோ இந்த பிரிட்ஜில் தான் கேஸ் அன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குமா, அந்த பெரிய சிமெண்ட் லோடு லாரி வந்து அடித்து அத்தனை காரு இதெல்லாம் டேமேஜ் ஆனது.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அங்கே ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. டேங்கர் லாரி இது இப்போ தான் ரீசெண்டாக விழுந்துருக்கு போல். பாருங்க சல்லியாக நின்று கிடக்குது. எப்பா எப்போவுமே அங்கே ஆக்சிடென்ட் ஆன லாரிலாம் கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க. பாருங்கள் இங்கே ஒரு லாரி இருக்கா, ஃப்ரண்ட் ஆக்சிடென்ட்லாம் கட் ஆகி. அதே மாதிரி இங்கே ஒரு லாரி இருக்குது, 3 லாரி கண்டமாகி கிடக்கு. ஸோ எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அது வந்து புதுசாக லாரி ஓட்டுறவங்க, நம்ம வெளிநாட்டில் ஓட்டிட்டு இங்கே வந்து ஓட்டுறவங்க, அவங்களுக்குலாம் இந்த ரூட்டை பற்றி தெரியாதனால அப்படியே ஹை ஸ்பீடில் வந்துடுவாங்க. அப்படியே ஏதோ ஒன்று அடித்து நல்லா இதாகிடும். இப்போ அருண் ப்ரோ எதில் கட் ஆகிறாருன்னு தெரில, இதில் கட் ஆகிறாரா இல்லை அதில் போகிறாரான்ட்டு பொறுமையாக போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இந்த ரூட்டு. ஸோ இந்த ரூட்டில் அவர் கட்டாயி போகிறாரு. மேட்டூர் வந்து சரி இதில் கட்டாயி போகிறாரு. நாம் வந்து மேட்டூர் போய் போனால் நமக்கும் கிலோமீட்டர் கம்மி தான். ஆனால் இந்த கிராசிங் அடைச்சிட்டாங்க. இங்கேயும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குங்க. இந்த இடத்துலையும் இப்படி வந்துடுவாங்க, அவங்க அங்கேருந்து வரவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து ஒரு வாட்டி அடிச்சிருவாங்க டப்புன்னு. நிறைய ஆக்சிடென்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கும், பார்த்துக்கோங்க. பாருங்கள் லாரி எங்கிட்டு கொண்டே பார்க் பண்ணியிருக்கேன். நான் எப்படி தான் திருப்புவோம். சபா நம்ம ஆளுங்க அறிவாளிங்கப்பா. எல்லாம் சிரமம் லாரிக்காரங்களுக்கு. இங்கே கொண்டு வந்து பார்க்கிங்கை போட்டால் எப்படி அவங்க திருப்புவாங்க? அதுதான் சரி. ஓகே கேஸ், நாம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் தான் கவர் பண்ண முடியும். இன்னும் 10 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு காட்டுது. ஸோ கட் பண்ணுறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரிக்குள்ளே வந்துருக்கோம். ஸோ இந்த ரயில்வே கிராசிங்கு அருண் ப்ரோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கு வந்த ரூட்டெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு தெரிஞ்சதுன்னா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் நான் காட்டல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குமா? சரி. சைடு ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ளே கீழே வந்து நினைக்கிறான். அப்படியே தாங்கி பிடிக்கிறான் அவங்க அண்ணன் பைக்கை. இன்னும் லெதர் வாசனைக்கு நக்கிறியா கொண்டுருவேன். நம்ம இங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம் அருண் ப்ரோ வீட்டிலேருந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஒட்டுக்கா ரைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஆமாம் ஒரு வாரம் இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். தென் வந்து திருப்பி நாங்கள் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிடலான்னு பார்க்குறேன். வீடியோஸ் கொடுக்க முடியாது. ஆமாம் வழி இல்லை, அதனால் போய் தான் ஆகணும். நானும் போயிட்டு இன்றைக்கி எடிட் பண்ணுவேன் கைஸ். 2 நாளாக வீடியோஸ் போடல. சரி அதனால தான் அவசரமாக கிளம்புறோம். அதனால தான் அந்த பையனை அனுப்பிச்சி விட்றேன். இல்லைன்னா இங்கே ஒரு சங்கிலி போட்டு இந்த மரத்தில் கட்டி வச்சுருவாங்க. நானும் ஒட்டி ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த பிரிவுகள்லாம் இருக்க தான் செய்யும். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக அடுத்து சரி ஓகே ஓகே பார்ப்போம். ஓகே ப்ரோ, போயிட்டு வா, திருப்பி பார்ப்போம். அடுத்த ரைட் பண்ணுவோம். ஸோ ஓகே எஸ், நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப பேட்டரி கம்மியாக இருக்குது. வீடு போகிற போய் இந்த 10 நிமிஷத்தில் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். உங்களை அப்படியே கட்டாகி போகிறோம். இதில் வந்து ஒரு HP பெட்ரோல் பங்க். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 பாயிண்ட் என்னமோ தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 500 ருபீஸ் மட்டும் போட்டுக்கலாம். 500 என்ன ரேட்டு? 7 லட்ச ரூபாயா? 7 lakhs அமௌண்ட்டு, நெட் அமௌண்ட்டா? என்னங்க வச்சுக்கோ. 7 லட்சம். ஹெல்மெட்ல கேமரா எல்லாமே. ஃபோன் வந்து அதில் தெரியுமா? சைக்கோ இல்லை இது கேமரா. எதுக்கு அது? போகிறோம் ஆப்போசிட்டில் யாராவது வந்து அடித்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆக்சிடெண்ட்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு எவிடன்ஸு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ எதிரில் யாராச்சும் வராங்கன்னா இது உங்களுக்கு தெரியுமா? செல்லு மூலியமா தெரியும். இல்லை இதிலே ரெக்கார்ட் ஆகிக்கும். இதிலேருந்து அதிலே பார்த்துக்கலாம். நம்ம தனியாக வெளியே எடுத்து பார்த்துக்கலாம். சரி 7 லட்ச ரூபாய் வண்டி பார். நம்மளாம் செப்பு அழைக்கவே கூடாது. செத்து பேர் யாருக்கு சொன்னவனே? யூடியூபா? ஓடி என்ன பேரு? முன்னாடி இருப்பாரு APKmotovlogs. வரமா
தருமபுரி. தர்மபுரி எங்கள் லைன். ஆமாம், உங்கள் லைன் தான். இப்போ நான் பெருந்துறையில் இருக்கேன், ஈரோட்டில் இருக்கேன். இன்னும் 2 வருஷத்தில் தருமபுரி வந்துடும். எப்படி தருமபுரி எங்கள் லைன், இந்த பாசம் தான் கேஸ் வேறு மாதிரி. ஓகே, நம்ம அப்படியே மூவ் ஆகும். இன்னும் கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டர் கேஸ் நம்ம வீட்டுக்கு. அப்படியே பொறுமையாக போகலாம். என்ன தாப்பாவா? ஐயோ பறந்துருச்சுக்கோ. அந்த ரத்த தான முகாம் எதுவும் நடத்துகிறாங்க போல், அதுக்குண்டான நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன், அதை அப்படியே சொறி வச்சு இப்போ பறந்துருச்சு. சரி விடுங்க, நம்மக்கிட்ட எங்கே ரத்தத்துக்கு போய் கொடுக்குறது, நமக்கே ரத்தம் கொடுக்கணும், அந்த நிலமையில் இருக்கும். ஸோ இந்த சைடு ஊர் நம்ம மேட்டூர் மேச்சேரி அந்த சைடு ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜோயெல்லாம் ஜாலியாக பேசுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க பேசுனாங்க. எந்த ஊர்? ஐயோ ஐயோ. ஸோ எஸ், நான் அப்படியே பக்கம் ஹைவேஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே எஸ், ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். தென் வந்து கிட்டத்தட்ட அருண் ப்ரோ வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கேஸ். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஈரோடு வந்தாச்சு. ஸோ சாரி, பெருந்துறை வந்து ரீச் ஆகிடுச்சு வீட்டுக்கு. தென் வந்து நம்ம ஒயிட் ஹவுஸ் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸு. கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த ரைடு இருந்தது. 6 நாள் வந்து டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒயிட் ஹவுஸோட நிலமையை பாருங்கள், ஃபுல்லாக சேறு மண். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி சீரீஸோட வீடியோஸ் வந்து எடிட் பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு தான் அந்த வண்டியை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேபி வீட்டிலே வாட்டர் சர்வீஸ் பண்ணாலே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து 120 ரூபாய்க்கு மேலே செலவாயிட்ருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ எனிவே கேஸ், இந்த சென்னை சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ட்ரிப் சீரீஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எனவே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ திரும்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்டாண்டில் தன் APK-motovlogs. டேக் கேர் மக்களே. Strong, need to move on to be what I want. I'll keep dreaming on.